பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற பகுதி வெளிப்படுத்துதல் 12:1. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. இதுதான் அந்த ஸ்திரீயை குறித்து குறிப்பிடப்படக்கூடிய ஒரு வசனம். இதற்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா எங்கே குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படின்னா, ஆதியாகமம் 37:9. இந்த இடத்துல யோசேப்பு ஒரு சொப்பனம் பார்க்கிறாரு. அந்த சொப்பனத்தின் விவரமாவது, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் யோசேப்பை வணங்குகிற மாதிரி அவர் ஒரு சொப்பனம் பார்க்கிறாரு. இந்த சொப்பனத்தை தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் அவர் அறிவிக்கிறாரு. தகப்பனான யாக்கோபு இந்த சொப்பனத்தை புரிஞ்சு கொண்டு என்ன ரிப்ளை கொடுக்குறாருன்னு பாருங்க. ஆதியாகமம் 37:10 வசனம். இவைகளை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது யாக்கோபு யோசேப்பை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான். இப்போ 2 பிக்சர் இருக்கு. ஒரு பக்கம் யோசேப்பினுடைய சொப்பனம், இன்னொரு பக்கம் வெளிப்படுத்தல் 12 குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த ஸ்திரீ. 2 பிக்சருக்கும் நடுவில் இருக்கிற காமனான விஷயத்தை மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். 2 பிக்சருக்கு நடுவில் என்ன இருக்குது அப்படின்னா, சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, நட்சத்திரங்கள் இருக்குது. இப்போது யோசேப்பு பார்த்த நட்சத்திரங்கள் 11, ஸ்திரீயின் தலையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 12. அப்போ ஒரு நட்சத்திரம் யார் அப்படின்னா, ஒரு நட்சத்திரம் அந்த சொப்பனம் பார்த்த யோசேப்பு தான் ஒரு நட்சத்திரம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ஸ்திரீயினுடைய முழு உருவம் ஸ்திரீயை மாத்திரம் குறிக்காம, ஸ்திரீ தங்கி இருக்கக்கூடிய இஸ்ரவேல் தேசத்தையும் யாக்கோபையும் ராகேலின் மீது குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம மறந்துடக்கூடாது. சூரியனான யாக்கோபு, சந்திரனான ராகேல், தலையில் இருக்கக்கூடியது கிரீடம், 12 கோத்திரங்கள். இந்த வழியாய் வந்த ஒரு ஸ்திரீ ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பால். அந்த பிள்ளை தான் இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த ஸ்திரீ யார் அப்படின்னா, அந்த ஸ்திரீ மரியாள் அப்படின்னு சொல்லி இன்றைய தியானத்தை நம்ம முடிக்க போகிறோம். மேலும் பல ரகசியங்களுக்கு எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.